இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை உருண்டை. இந்த வேர்க்கடலை உருண்டைக்கு தேவையான பொருள் பச்சை வேர்க்கடலை. இந்த பச்சை வேர்க்கடலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அது பாருங்கள் தோல்லாம் வராது. பச்சை வேர்க்கடலை இது வந்து வெறும் கடாயில் இதெல்லாம் வறுத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். தோல் தனியாக வந்துடுச்சிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணுன்னு இந்த தோல் தனியாக கடலை தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா வெள்ளத்தை கரைய விடணும். கரைஞ்ச அப்புறமா அதிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டோம்னா அதிலேருந்து மண்ணெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வெறும் வானிலையில் அடிகரமான வானிலையில் இதை வெள்ளம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கம்பி பதத்தில் வருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கம்பி மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு பதம். ஒரு கம்பி பதம் பாகு வந்ததுன்னா உங்களுக்கு கடலையே பல்லில் கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை என் பல்லு ரொம்ப ஸ்ட்ராங் சோட்டா பீம் மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து 2 கம்பி பதம் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே நம்ம என்ன பண்ணோம், இந்த வேர்க்கடலையை அந்த வெள்ளை பாகில் போட்டு நல்லா கலரி விட்டே இருந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கை மிதமான சூடில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி ஊற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேயில் பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே பர்பி மாதிரி, அதாவது ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை உருண்டை ரெடி. என்ன இதை செய்முறை காமிக்கலன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் கேஸ் பிரச்சனைகள் தான். தேங்க்யூ.